வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோமிசில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவசர நிதியோட அவசியம் ஏன் அப்படிங்கிறதையும் அதை எப்படி உருவாக்க தொடங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நாம் நம்மளோட எதிர்காலத்தை கணிக்க முடியாது, ஆனால் அதை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கலாம். இந்த வாழ்க்கையோட நிச்சயமற்ற தன்மையிலிருந்து உங்களையும் உங்கள் நிதியையும் பாதுகாக்க சிறந்த வழிகள் ஒன்று அவசர நிதி வச்சிருக்கிறது தான். அவசர நிதி என்பது திட்டமிடப்படாத செலவுகள் அல்லது அவசர நிதி தேவைகளுக்காக குறிப்பாக ஒதுக்கப்பட்ட ஒரு பண இருப்பாகும். அவசர நிதி என்பது திடீரென ஏற்படுகின்ற மருத்துவ செலவுகள், பைக், கார் போன்ற ரிப்பேர் செலவுகள், உங்கள் வேலையை இழப்பது, செல்ஃபோன் கீழே விழுந்து உடைந்த போதல், வீட்டு பராமரிப்பு செலவு போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவசர நிதியோட நோக்கம் அதிக வட்டி கொடுத்து கடனை வாங்காமல் மற்றும் நீண்டகால நிதி இலக்குகளை தியாகம் செய்யாமல் வாழ்க்கையின் கணிக்க முடியாத தன்மையை கையாள உங்களுக்கு நம்பிக்கையும் மன நிம்மதியும் தருவதாகும். அவசரகால சேமிப்பு நிதியில் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய தொகை உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது. இந்த தொகை சூழ்நிலையை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். குறைந்தது 3 முதல் 6 மாதங்களுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கை செலவுகளை இதில் சேமிக்க வேண்டும். இப்போது நம்ம இந்த அவசர நிதியை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். அவசர நிதியை உருவாக்குவது ஒரு இரவில் நடந்து முடிந்து விடாது. ஒரு சிறிய தொகையை தொடர்ந்து சேமிப்பதன் மூலம் தொடங்குங்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் இடைவிடாத நிலைப்புத்தன்மையே முக்கியம். நீங்கள் இந்த அவசர நிதியை அன்றாடம் பயன்படுத்தும் வங்கி கணக்கில் சேமிக்காமல் தனி கணக்கை துவங்கி அதில் சேமிக்கவும். அடுத்ததாக, தானாக சேமிப்பது என்பது உங்கள் சேமிப்பை சீராக மாற்றுவதற்கான சுலபமான வழிகளில் ஒன்றாகும். இதை செய்வதற்கான ஒரு பொதுவான வழிமுறை உங்கள் வங்கி கணக்கில் உள்ள ஆட்டோமேட்டிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் என்ற செயல்முறையை செயல்படுத்துவதன் மூலம் தொடர்ச்சியான பணப்பரிமாற்றங்களை அமைக்கலாம். இதன் மூலம் உங்கள் சேமிப்புக்கு நிலையான பங்களிப்பை செய்ய முடியும். அடுத்ததாக, உங்கள் அன்றாட செலவுகளை உன்னிப்பாக கவனியுங்கள். தேவையில்லாத மற்றும் தவிர்க்க முடிந்த செலவுகளை கண்டறிந்து அதிலிருந்து கிடைக்கும் சேமிப்பை அவசர நிதிக்கு மாற்றுங்கள். இந்த சிறிய தொகை கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக, இந்த அவசர நிதியை பாதுகாப்பாகவும் தேவைப்படும் போது சுலபமாக திரும்ப கிடைக்கிற மாதிரியான இடங்களிலும் சேமித்து வைக்கணும். எடுத்துக்காட்டாக, தனி வங்கி கணக்குலேயோ, ப்ரீபெய்ட் வேலெட்லேயோ அல்லது ஓவர்நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ அல்லது லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயோ சேர்த்து வைக்கலாம். மேலும் அவசரகால செலவுகள் மற்றும் திட்டமிடப்படாத செலவுகள் எவை என்பது குறித்து நீங்களே உங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அவசரகால சேமிப்பில் உள்ளதை நீங்கள் செலவு செய்தால் அதை மீண்டும் சேமிப்பதற்கான வேலைகளை செய்யுங்கள். மேற்கண்ட இந்த வழிமுறைகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள். அவசர நிதிக்கு இன்றே திட்டமிடுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்.